பாவம் பிரியா, வசதியான வீட்டில் வாழ்ந்தவ இங்கே வந்து கொசுக்கடியில் கஷ்டப்படுறா. அவளுக்கு எப்படியாச்சும் ஒரு ஃபேனாச்சும் வாங்கி வைக்கணும், அப்போதான் அவன் நிம்மதியாக தூங்குவா. போய் ஃபேனை வாங்கிட்டு வருவோம். ராணி, சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. மண்ணடுப்புல ஆக்குனாலே அது ஒரு தனி சுவைதான். சரி, உன் தம்பி எங்க? தெரியலங்க, அவன் அங்கதான் இருப்பான். இருங்க, நான் போய் அவனே சாப்பாடு கூப்பிட்டு வரேன். அப்பா, ஒரு வழியாக ஃபேனை வாங்கி வச்சாச்சு. இனி பிரியா நல்லா தூங்குவா. அப்போ நல்லா தூங்கட்டும் நிம்மதியா. குகன், குகன், என்னப்பா, எப்படி இந்த ஃபேன் வந்தது? நீ ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? எப்படி இந்த கஷ்டத்தில் போய் இந்த ஃபேனை வாங்கிட்டு வந்த? காசு ஏது? இல்லைங்க்கா, கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தேன், அதில் தான் இந்த ஃபேனை வாங்கினேன். அவ ரொம்ப கஷ்டப்படுறாக்கா கொசுக்கடியில், அதனால தான்க்கா வாங்கி வச்சேன். பாவங்க்கா, இத்தனை நாள் ஏசிலே தூங்கியிருப்பா. இன்னைக்கு இது கூட இல்லைனா அவள் எப்படி நிம்மதியாக தூங்குவா? குகன், நீ தேவையில்லாமல் ஆசையை மனசில் வளர்த்துக்காதப்பா, ஏமாந்துருவ. அக்கா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவள் நிம்மதியாக இருக்காளான்னு அது போதும் எனக்கு. அவள் என்னை லவ் பண்ணினாலும் சரி பண்ணலைனாலும் சரி, அவள் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும் தான்க்கா நான் நினச்சிருக்கேன். அவள் நிம்மதியாக இருக்கட்டும், எனக்கு அது போதும். அவட்ட பாசத்தை எதிர்பார்த்து நான் இதை பண்ணலக்கா. சரி குகன், வா, மாமா கூப்பிட்றாரு, வந்து சாப்பிட்டு போவா, வா. ச்சே, குகன் நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான். அவன்கிட்ட இந்த காசு இல்லைனாலும் இந்த ஃபேனை எனக்காக வாங்கி வச்சுருக்கான். இதை நினைக்கும் போது என் மனசுக்குள்ளே அவ்வளோ வருத்தமாக இருக்குது. இனிமேல் உன்னை எப்போவும் வருத்தப்பட வைக்க மாட்டேன் குகன். நாளையிலேருந்து இனிமேல் குகன்கிட்ட நல்லா பேசணும். அவனை நானும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நல்லா பேசுவேன். இனிமேல் நாளையிலேருந்து குகன் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்.